everyone, welcome to 100 Learning. This is Asha ma'am here. So நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த கேள்வி எப்பவாச்சும் ஒரு தடவையாவது தோணிருக்கும் இல்லையா? நான் என்னதான் படிச்சாலும் எவ்வளவு படிச்சாலும் மார்க்ஸ் மட்டும் கம்மியா வருதே எதனால அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கா? அப்ப இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒன்ஸ் பாத்துக்கோங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இப்போ மிஸ்டேக் நம்பர் 1 வந்து பிங் ஸ்டடிங். அதாவது ஒரு 2 months இருக்கும் இல்ல 3 months இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனாலுமே நம்ம லாஸ்ட் டேவோட நைட்டு தான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். அந்த ஒரு விஷயம் பண்ணவே கூடாது. ஏன்னா எப்பவுமே 30 minutes இருந்து 1 hour வரைக்கும் தான் நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் எகைன் நம்ம பிரேக் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரி half an hour இல்ல எவ்ரி 1 hour நம்ம பிரேக் எடுத்து தான் திரும்பவும் ஸ்டடிங் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க ஹோல் நைட் உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. ஞாபகமும் வச்சுக்க முடியாது. சோ இந்த ஒரு பிரச்சனையை எல்லாம் போக்குறதுக்காக டெய்லி நீங்க கன்சிஸ்டன்டா கொஞ்ச நேரம் படிச்சாலே போதும். சோ டெய்லி 2 hours நம்மளோட 100 Learning ஆப்ல கிளாஸ் 10க்கு எஸ்பெஷலி நம்மளோட பெய்ட் கோர்சஸ் இருக்கு. அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அது ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் கம்பேரிஷன் தான் செகண்ட் மிஸ்டேக். கம்பேரிஷன் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் பண்ணாலும் சரி இல்ல நம்மளே நம்மளுக்குள்ள பண்ணிட்டு இருப்போம். அது என்னன்னா அவ மட்டும் எப்படி டக்குன்னு படிச்சிடுறா, ஃப்ரெண்டா இருக்கலாம். சோ அவ மட்டும் எப்படி டக்குன்னு படிச்சிடுறா, நான் படிச்சா மட்டும் இவ்வளவு தூக்கம் வருதே, இல்ல எதுமோ தாட்ஸ் எல்லாம் தோணுதே அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் படிக்கிறதுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 5 minutes ஆகலாம் இல்ல 10 minutes ஆகலாம். அதே கொஸ்டின் உங்களுக்கு 30 minutes கூட ஆகலாம், தப்பே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே டைம் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிராமிங். கிராமிங் அப்படிங்கிறது என்ன? என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதை தரவா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ நிறைய பேர் வந்து பண்ற ஒரே மிஸ்டேக் இதுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த 10 கொஸ்டின் தான் படிப்பேன், இந்த 10 கொஸ்டின்ல இருந்து வந்தா நான் எழுதுவேன், இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை மார்க் போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த 10 கொஸ்டினை நான் தரவா படிப்பேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமான மார்க் வாங்குறாங்க. ஆனா எல்லா கொஸ்டினும் நான் படிக்கணும், எல்லாமே படிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியான மார்க் தான் வாங்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு கொஸ்டினுமே அவங்க தரவா படிக்கிறது கிடையாது. சோ இதுதான் வந்து ரிசர்ச் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு 10 கொஸ்டின் படிச்சாலும் தெளிவா பக்காவா படிங்க. தென் நோ இனஃப் ஸ்லீப். நம்ம தூங்கும் போது மட்டும்தான் அந்த பிரெயின்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்வுக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து புதுசா பில்ட் ஆகும். அப்பதான் நம்ம படிக்கிறது எல்லாமே புதுசா ஞாபகமும் வச்சுக்க முடியும். இது வந்து நடக்காதப்போ நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும். எக்ஸாம் ஹால்ல போயிட்டு ஆமா இந்த கொஸ்டின் தான் படிச்சோமே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத அப்ப உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். சோ அப்ப நம்மளுக்கு ஞாபகமே வராது. சோ இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா 6 to 7 hours டெய்லி நம்ம தூங்கி ஆகணும். சோ அதுக்கு கன்சிஸ்டன்டா நீங்க கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு 6 to 7 hours ஸ்லீப் மெயின்டைன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மிஸ்டேக், அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டிக்கும் ஸ்டடீஸ்க்கும் என்ன மேம் சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? அன்டச்சபிலிட்டி அப்படின்றது ஸ்டடீஸ் ரிலேட்டடா சொல்லும் போது டஃப்பான கான்செப்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை நீங்க தொட்டிருக்கவே மாட்டீங்க லாஸ்ட் வரைக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டஃபா இருக்கு அப்படின்னு செட் பண்ணிருப்பீங்க மைண்ட்ல. அது கடைசி வரைக்கும் நீங்க படிக்காமையே தான் வச்சிருப்பீங்க. சோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டை வந்து விட்டுருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சமா அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தென் வந்து லேக் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கறதுதான் 6th மிஸ்டேக். அதுக்கு சொல்யூஷன் நீங்க ஒரு சயின்டிஸ்டா மாறணும். என்ன ரிசர்ச் பண்ணணும்? இப்போ ஒரு சாப்டர் நீங்க எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா லைன் பை லைன் படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஃபர்ஸ்ட் அந்த சாப்டரோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டரா, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். லைன் பை லைன் படிக்க கூடாது. தென் ஹெசிடேஷன் அப்படின்றது நம்ம டவுட் கேட்டா யாராவது சிரிப்பாங்களோ அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட டவுட்ஸ் இருந்தாலும் கேட்காம அப்படியே விட்டுறதுதான் ஹெசிடேஷன். சோ அதை நீங்க பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே டீப்பா இருக்கும். சோ கண்டிப்பா ஹெசிடேட் பண்ணாம டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், அட்டென்ஷன் சீக்கிங். இது வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஹோம் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், அவங்களே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுப்பாங்க. இதை வந்து இப்ப படி, இதை வந்து நாளைக்கு படிச்சுக்கோ, அந்த மாதிரி சூப்பரான ஸ்டடி பிளான் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனா 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க நல்ல பசங்களா ஆயிட்டீங்க அண்ட் பெரிய பையன் ஆயிட்டீங்க, பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுப்பீங்க, நீங்க ரெஸ்பான்சிபிளா இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க கண்டுக்காம விட்டுருவாங்க. சோ இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரஸ்ட் ஆன் யூ தான். பட் உங்களுக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா? சோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் வந்து அப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க 11th 12thலயும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்திடணும். அண்ட் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்களா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன விதமான ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன அந்த 8 மிஸ்டேக்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.